தாவேக்கா கூட பாமக ராமதாஸ் அணி கூட்டணியா இல்ல திமுக கூட கூட்டணியா அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஏன்னா தமிழக அரசியல்ல ஒரு வலுவான கட்சியா இருக்கக்கூடிய பாமக இப்போ 2 அணியா பிரிஞ்சு அதுல ஒரு அணி அதிமுக கூட கூட்டணியிலையும் ராமதாஸ் தலைமையிலான இன்னொரு அணி இன்னும் கூட்டணி தொடர்பான முடிவை எடுக்காம இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, பாமகவோட வரலாறை திரும்பி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல சட்டமன்றத்திலயும் சரி நாடாளுமன்றத்திலயும் சரி குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்ச கட்சியா இருந்தது பாமக. அது மட்டும் இல்லாம தேசிய அரசியல்லையும் பாமக பங்கேற்ற அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில இருந்த பாமக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று 14வது மக்களவையில இடம் பெற்றாங்க. குறிப்பா அந்த காலகட்டத்தில் ராவேலு ரயில்வே இணை அமைச்சராகவும், மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராகவும் இருந்தது பாமகவோட உச்ச அரசியல் காலமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற 14வது சட்டமன்ற தேர்தலில் பாமக திமுக தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சு 30 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அதுல வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே பாமக வெற்றி பெற்றாங்க. அதே போல 2014 மற்றும் 2019 மக்களவை தேர்தல்களில் பாமக கட்சியோட அரசியல் தாக்கம் குறைஞ்சு 2019க்கு பின் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு வெறும் 7 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே தோல்வியை தான் பாமக சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 3.80% வாக்குகளை பெற்றாங்க. இத்தனை தேர்தல் அனுபவங்களையும் கடந்து வந்த பாமக இப்போ கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிளவை சந்திச்சுட்டு வராங்க. நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் போக்கு இப்போ அதிகார மோதல், கட்சியின் தலைமை, முடிவெடுக்கும் அதிகாரம் மற்றும் மாம்பழம் சின்னம் யாருக்கு என்பது வரை சென்று சட்ட போராட்டமாகவும் மாறி உயர்நீதிமன்றம் வர போயிருக்கு. குறிப்பா ராமதாஸ் தரப்பு அன்புமணிய தலைவர் பதவியிலிருந்து நீக்கி பின்னர் கட்சியிலிருந்தே விலக்கியதா அறிவிச்சதும், அதே போல சரிக்கு சரி போட்டியா அன்புமணி தொடர்ந்து தன்னை தலைவர்னு அறிவிச்சு தனி அரசியல் பாதையில பயணிக்க தொடங்கியதுமா பாமக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பமா அமைஞ்சிருக்கு. அதன் உச்சமா இப்போ பாமக அன்புமணி அணி அதிமுக அணியில கூட்டணி சேர்ந்து இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாமக இப்போ நடைமுறையில 2 அணியா அரசியல் திசைகள்ல பயணிச்சுட்டு வரும்போது ஒருபுறம் அதிமுக கூட்டணியில அன்புமணி, மறுபுறம் இன்னும் எந்த கூட்டணின்னு அறிவிக்காம இருக்கிற ராமதாஸ் ஆதரவு பாமக. அதே போல அன்புமணி தரப்பு ஏற்கனவே அதிமுக கூட சேர்ந்ததுனால ராமதாஸ் தரப்பு பாமக அப்போ திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு கூட அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டுச்சு. ஆனா திமுகவை ராமதாஸ் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வருதும், அதே போல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் பாமக, பாஜக போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில நான் எப்பவுமே இருக்க மாட்டேன்னு வெளிப்படையா சொன்னதுனால ராமதாஸ் அணி திமுக பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு அரசியல் ரீதியா சாத்தியமில்லைன்னு சொல்லப்படுது. அதே நேரம் அன்புமணி ஏற்கனவே அதிமுக அணியில இருப்பதால அந்த அதிமுக கூட்டணிக்கும் ராமதாஸ் தரப்பு போக சாத்தியமற்ற சூழல் தான் உருவாகி இருக்கு. இதனால ராமதாஸ் தரப்புக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியா, இல்லனா புதுசா வந்து இருக்கக்கூடிய தாவேக்கா கூட கூட்டணியா, அதுவும் இல்லனா தனித்து அரசியல் களமானு கேள்வி எழுந்திருக்கு. 2026 தேர்தலுக்கு முன்ன ராமதாஸ் பாமக எங்க சேர போறாங்க, கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது யாரு, மீண்டும் பிரிந்திருக்கக்கூடிய பாமக இணைய வாய்ப்பு இருக்கான வர நாட்கள்ல தெரிய வரும்.